மீன் குழம்பு பண்ணலாமா? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு தான். எனக்கு மீன் குழம்புக்கு வந்துட்டு பூண்டு நிறைய போட்டால் பிடிக்கும். அதனால தான் நிறைய பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ஃப்ரெஷ் மீனில் மீன் குழம்பு வச்சா தான் பிடிக்கும். அந்த ஃப்ரோசன் மீனில் மீன் குழம்பு வச்சோன்னா அது ஏதோ டேஸ்ட்டே இல்லாத மாதிரி, அது ஏதோ வித்தியாசமாக இருக்கும். அதனாலே நான் ஃப்ரோசன் மீன் குழம்பு சாப்பிடவே மாட்டேன். பெருசாக வீட்லேயும் செய்கிறதில்ல. ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தனால இங்கே பக்கத்தில் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க எனக்கு மீன் குழம்பு செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த மீன் குழம்பு சாப்பிட்டப்போ நம்ம ஊர் மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ஃப்ரெஷ் மீன் வேறு. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, இது என்ன மீனுக்கா? நம்ம ஊர் மீன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இது சீபாஸ்ன்ற மீன்றா, நம்ம ஊர் மீன் மாதிரியே தான் இருக்கும், பட் அது போஸ்ட்மவுத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அண்ணா அவங்க இன்றைக்கி போஸ்ட்மவுத்துலேருந்து வரும்போது எனக்காக 1 கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு சாப்பிட்டேன். உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ